டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னால இந்த படத்தை நல்ல படம்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டேரக்டர் கொஞ்சம் லேக் ஆக்கினால இந்த படத்தை மொக்க படம்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஃபைனலி கல்கி 2898 AD படத்தை போய் பார்த்துட்டேன். ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த மகாபாரத சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நாக் அஸ்வின் குக்குடு சம்திங் நான் நினச்சேன். ஆனால் பிரபாஸ் என்ட்ரி சீனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு வி காட் குக்குடுன்னு. எதுக்கு அப்படி பண்ணாருன்னு சத்தியமாக தெரில. அப்போ படுத்த படம் தாங்க, அப்பப்போ எட்டி பார்த்துச்சு. ஆனால் மறுபடியும் பிரபாஸ் அண்ணன் புகுந்து படுக்க போட்டார். நோ ஹேட் ஆன் ஹிம். இந்த கேரக்டர் சுத்தமாக அவருக்கு செட் ஆகலை. கமல்ஹாசனை இந்த மாதிரி காட்டினதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர். பட் அதுக்குன்னு முட்டு கொடுக்க முடியாது. பிரபாஸ் அண்ணனுக்கு சலார் படம் பார்த்துட்டு நோ வேற மாதிரி நான் சொன்ன வேணாம். ஸோ டோன்ட் திங்க் தட் ஐம் அ ஹேட்டர். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ மோசமாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்ல வரேன். ஆனால் சனா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சாங்ஸை வச்சு வாயை புத்துறாரு. ரியலி படத்தை தாங்கி பிடிச்சாருங்க. இன்ட்ரோல் சீனில் வர பாட்டெலாம் அல்ட்டி, கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வர பாட்டும் அல்ட்டி. ஸோ அப்ரிஷியேஷன் ஃபார் ஹிம். ரொம்ப மொக்கன்னு சொல்லவே மாட்டேன் படத்தை. பட் இருந்தாலும்னு சொல்ல வராத மாதிரி எடுத்துருக்கலாம். எக்ஸ்பெக்டட் லாக் ஃப்ரம் நாகுங்க. பிரபாஸை தவிர மற்ற எல்லாருமே நல்லா நினச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த கேரக்டர் அவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டைலாக்ஸ் தாங்க. டைலாக் ரைட்டர் எவன்னு தெரியல, சத்தியமாக சொல்கிறேன். அவனுக்கு பிரபாஸை கண்டாலே பிடிக்காது போல், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அவன் டைலாக்ஸ் எல்லாமே. அண்ட் பை த வே அமிதாப் சார் லெஜெண்டுங்க. அவர் என்ன மாதிரி ஆக்டிங் தெரியுமாங்க, ஆஸ் வெல் அஸ் ரைட்டிங் ஃபார் தட் கேரக்டர். அதுக்கு அப்ரிஷியேஷன் ஃபார் நாக். பட்டம் முடிச்சுட்டு வரப்போ அவர் மட்டும்தான் மைண்டில் இருப்பார் நமக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோஸ் இருந்துச்சு, சொல்ல மாட்டேன், நோ ஸ்பாய்லர். அண்ட் தென் தீபிகா படுகோன் இன்ட்ரோல் சீனில் அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி ஹைப் இருந்துச்சுன்னா அப்படியே ஏறுச்சு அந்த ஹைப்பு. ஆனால் அதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃபில் எங்கேயுமே அந்த கேரக்டர் வேல்யூவாக இல்லாமல் தான் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேனா செகண்ட் ஹாஃப் பெட்டர்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டெக்னிக்கல் டீமுக்கு மிகப்பெரிய அப்ரிஷியேஷன். அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் வீடியோ தனியாகவே போடலான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கூடோஸ் டு தெம். க்ளோஸ் ஷாட்டில் அமிதாப் சார் ஹைட்டை 8 feet காட்டினதை லாங் ஷாட்லேயே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டீட்டெயில்டிங்காக ஒர்க் பார்த்துருக்குறாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்காகவே நான் தேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன் டைம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க நமக்கு டெஃபினட்டாக. நவ் அ கொஷின் டு தெலுங்கு ஆடியன்ஸ். லியோ படத்தை குறை சொன்னப்போ ஆமாசாமி போட்டுப்பு, இப்போ தமிழ் ஆடியன்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னப்போ சாம்பார்னு எங்களை சொல்கிறேன். ஒரு படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ தான் அந்த டேரக்டர் நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். நீ அதை விட்டுட்டு முட்டு கொடுத்தா மீண்டும் மீண்டும் மொக்க படமாக தான் வரும். இப்போ பீஸ்ட்டை அடித்து துவச்சனால தான் ஜெயிலர் வந்துச்சு. ஜெயிலரே மொக்க படம் தலை ப்ரோ. ஸோ அக்செப்ட் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் டூ. இப்போ இதை ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு சொன்னதால எனக்கு தெரிஞ்சு த டேரக்டர் மேட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஸ்லோ டு மேக் த ஆடியன்ஸ் டு என்கரேஜ் யூனிவர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். டரண்டினோ படம் எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் திருத்தம், படமே ஸ்லோவாக இருந்துச்சு. பட் திஸ் ஃபிலிம் வான் டெக்னிக்கலிங்க. யாருமே ஒரு அப்ரிஷியேஷன் அந்த டெக்னிக்கல் டீமுக்கு எங்கேயுமே சொல்ல கிடையாது. எந்த யூடியூபர்ஸும் போடல. மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் அடிக்கிறானுங்களே தவிர யாருமே அதை டெக்னிக்கலாக யாருமே ப்ரைஸ் பண்ணல. கையின்னு கூட சொல்ல மாட்டேன். தே வான் டெக்னிக்கலி. ஸோ அவ்வளோதான். ஹோப் த டேரக்டர் கரெக்ட்ஸ் ஆல் இன் செகண்ட் பார்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை பண்ணி விடுங்க. See you in the next one. Cheers, Avengers.